Hello aspirants, welcome to PYQ series. இந்த வீடியோவில் நம்ம சில இம்பார்ட்டண்ட்டான எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் குட்ஸ். இப்போ எக்கானமியில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளுக்குமே டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் அதோட ப்ரைஸ் லெவல் இருக்கும் இல்லையா? டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதோட ப்ரைஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டிமாண்டே இல்லை, கம்மியாக இருந்தால் ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபீரியர் குட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட இன்கம் லெவலை பொறுத்து அதோட டிமாண்ட் இருக்கும். இப்போ யூஸ்வலாக இன்கம் அதிகமாகுது அப்படின்னா ஒரு பொருளை ஜாஸ்தியாக தானே வாங்குவோம், இதான லாஜிக். ஆனால் இன்ஃபீரியர் குட் பார்த்தீங்கன்னா இன்கம் லெவல் ஜாஸ்தி ஆகும்போது அதோட டிமாண்ட் கம்மியாகிடும். அது எப்படி சார்? அது எக்ஸாம்பிள் கெரோசின். இப்போது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒரு ப்ரொக்ரெஷன் இருக்கும். சைக்கிள் வச்சுருந்துருப்போம், அதுக்கப்புறம் பைக், அதுக்கப்புறம் கார். அந்த மாதிரி தான் கெரோசின் அடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருந்தவங்க ஒரு லெவல் ஆஃப் இன்கம் தாண்டும் பொழுது கேஸ் அடுப்புக்கு வருவாங்க. ஸோ தே வில் டிஸ்கார்ட் கெரோசின் ஆஸ் தேர் இன்கம் லெவல் ரைசஸ். திஸ் இஸ் கால்ட் இன்ஃபீரியர் குட். ஓகே, நவ் மூவிங் ஃபார்வர்ட், த நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் குட்ஸ். சப்ஸ்டிடியூட் குட்ஸ்னால் என்ன சார்? இது அல்லது அது. தே ஆர் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் ஒன் அனதர் டு ஃபுல்ஃபில் அ ஸ்பெசிஃபிக் நீட் ஆர் வாண்ட். அதாவது திஸ் வெர்சஸ் தட். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? காஃபி வெர்சஸ் டீ. ஆர் யூ காஃபி பர்சன் ஒரு டீ பர்சன்? எனக்கு எப்போவுமே டீ தான் சார். நல்ல தலைவலி இருந்தால் ஒரு டீ போட்டால் தான் சார் எல்லாமே சரியாகும். சாச்சா இல்லை, காலைல எந்திரிச்ச உடனே அருமையாக ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிட்டா தான் சார் அந்த டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ டீ பர்சன் ஒரு காஃபி பர்சன். அப்போது டீ ஆர் காஃபி சார் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஓகே ஃபைன், அது வழி, வேறு டிபார்ட்மெண்ட். ஓகே, பட் சப்ஸ்டிடியூட் குட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இது அல்லது அது ப்ரிஃபரன்சஸ் இருக்கும் நம்மளுக்கு இல்லையா? அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெப்சி ஆர் கோகோ கோலா. ஸோ இப்போ இந்த சப்ஸ்டிடியூட் குட்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டிடியூட் குட்டோட ப்ரைஸ் இல்லை டிமாண்ட் அது ஏறும்போது, லெட்டஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காஃபியும் டீயும் ஒரே விலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 ரூபா வச்சுக்கலாமா? லெட்டஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் டீ அண்ட் காஃபி. காஃபியும் 100 rupees, டீயும் 100 rupees. ஓகே, நவ் சடன்லி காஃபியோட விலை மட்டும் 150 இல்லை 180க்கு இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? ஏதோ ஒரு குடும்பத்தில் அவங்க போய் வாங்க போகும்போது டீ காஃபி ரெண்டுமே வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கிலோ வாங்கிட்டு இருக்காங்க மாதம். இப்போ பட்ஜெட்டில் துண்டு விழுந்த மாதிரி ஆகிடுது. என்ன பண்ணுவாங்க? இப்போ காஃபி ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கும், கொஞ்சம் கம்மியாகும். இல்லை டீயை கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கும். தட்ஸ் வாட் வில் ஹேப்பன். காம்பன்சேட் பண்ணணும் இல்லையா? அப்போது வென் தேர் இஸ் அ ப்ரைஸ் ரைஸ் இன் ஒன் குட், ஒரு பர்டிகுலர் குட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அதோட சப்ஸ்டிடியூட் குட்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ரைட், நவ் வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். இப்போ பாருங்கள், காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் ஆர் தோஸ் விச் ஆர் யூஸ் டுகெதர் டு ஃபுல்ஃபில் அ ஸ்பெசிஃபிக் நீட் ஆர் வாண்ட். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா திஸ் ஆர் தட். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் அண்ட் தட். இது அல்லது அது அப்படிங்கிறது கிடையாது, இதுவும் அதுவும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி அண்ட் மில்க். காஃபி அண்ட் மில்க் ரெண்டும் தனித்தனியாக பண்ண முடியாது சார். நான் வர காஃபி குடிப்பேன் சார், அகெயின் அது வழி, வேறு டிபார்ட்மெண்ட். நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, காஃபி அண்ட் மில்க், டீ அண்ட் மில்க், பெட்ரோல் அண்ட் கார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டோட விலை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மில்க், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் காஃபியோட விலை இன்க்ரீஸ் ஆகிடுது, காஃபி தூளோட விலை. அப்போ என்ன ஆகும்? மில்கோட டிமாண்ட் விழும். சே ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் காஃபி பவுடர் விலை ஏறி போச்சு, அப்போ மில்கோட டிமாண்டும் குறையும். இது 1/2 கிலோ வாங்குறேன் அப்படின்னா இது 1/2 லிட்டர் வாங்குவேன். இதை 1 கிலோ வாங்கினா 1 லிட்டர் வாங்குவேன் இல்லையா? கம்பேரிட்டிவ்லி ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். நவ் இந்த நாலேஜை வச்சு வி வில் ட்ரை டு சால்வ் அ PYQ. ஓகேவா? நவ் லுக் அட் யுவர் ஸ்க்ரீன் ஃபார் த கொஷின். This is a UPSC PYQ 2021. Read the question. Consider the following statements. Other things remaining unchanged. Market demand for a good. இந்த இடத்துல good அப்படிங்கிறது காஃபின்னு படிச்சுக்கோங்க, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக. Might increase if the price of the substitute increases. Substituteக்கு பதிலாக டீன்னு எடுத்துக்கலாமா? Price of its complement increases. Complementக்கு பதிலாக மில்க்னு எடுத்துக்கலாமா? Okay, now we will reread and reframe the question. Demand for coffee might increase if price of tea increases. அதாவது price of tea increase ஆனால் என்ன ஆகும்? Price of tea increase ஆச்சு அப்படின்னா
எப்போ டீக்கு பதிலாக காஃபி வாங்கலான்னு யோசிப்பாங்களா? அப்போ டிமாண்ட் ஃபார் காஃபி இன்க்ரீஸ் ஆகும். எஸ், ட்ரூ. ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் மில்க் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்ப்ளிமெண்ட் குடோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதோட டிமாண்ட் ஃபால் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. பாலோட விலை ஏறுனா காஃபி தூளோட விலை டிமாண்ட் வந்து குறையும். ரைட்டா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். நெக்ஸ்ட், the good is an inferior good and the income of the consumer increases. See, inferior goodல income levels increase ஆனால் அதோட டிமாண்ட் என்ன ஆகும்? ஃபால் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. Third statement is also wrong. Fourth statement, its price falls. Obviously, எந்த ஒரு கூடுக்குமே ப்ரைஸ் விழுந்தா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக தானே செய்யும். எஸ், ட்ரூ. That's what we have seen. So 1 and 4. What is the answer? A, 1 and 4 only. Are you able to understand this now? So, I hope you enjoyed this. Happy learning. I'll see you in the next video. Thank you.